அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் கற்பனை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு கற்பனை. கல்லால் ஆய பனை பூக்காது காய்க்காது, அவ்வாறே கற்பித்த கற்பனையும் செயல்படாது போம். திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாய கர்த்தரின் கற்பனையே உலகம். ஜீவஜீவிகளும் ஜீவர்களும் கர்த்தரின் கற்பனையே. நான் யார் என்று அறியாத நானோ நான், இல்லை எனும் மாயை. பிறப்பதும் இறப்பதும் கண்டும் காணோம். சாகாதவரே சன்மார்கர் என்று அறிவித்தும் அறியோம். சாகாதவர் யார்? ஆன்மா. சாவது யார்? ஜீவன். நம் அறிவு இல்லை, மூடம். மூடத்தை மூடம் அறியுமோ? அறியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ். தமிழ் தோன்றாது எதுவும் தோன்றாது என்று தமிழ் அறிவிக்க ஆன்மா அறியப் பெறுகிறது என்ற உண்மையை அறிகிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே தமிழ். தமிழை எதிர்ப்பது எல்லாம் மாயையே. திருவண்ணப்பேற்றினை பெற்றால் அவ்வுண்மை விளங்கும். மாயை இருந்தால் அவ்வுண்மை விளங்காது. தமிழை அழிக்கவோ மறைக்கவோ முடியாது. திருவண்ணமே தமிழாயிருக்க அழியும் என்பது கற்பனையே. மாயை என்பது கற்பனையினும் வேறல்ல, தோன்றி மறையும். அநாதி அகர உகர அனக சமூக வண்ணத்திலோ அகர திருவண்ணத்திலோ மாயை இல்லை. நால்வகை ஒழுக்கம் பெற்று ஜீவகாருண்யம் செய்து இரக்கமே உயிராகி முத்தேக சித்தி பெறுதலே ஜீவகாருண்யம். புறப்புற இந்திரிய ஒழுக்கம், புறக்கரண ஒழுக்கம், அகப்புற ஜீவ ஒழுக்கம், அக ஆன்ம ஒழுக்கம் பெற்றவரே ஜீவகாருண்யம் செய்ய அருகர்.
ஜீவகாருண்யம் செய்தவரே செஞ்சுடர் பூவை பெறுவார். அப்பூவே ஊன்றிய வேதமெனும் தமிழ் மாமரை. அம்மாமரையே சுத்த சன்மார்க்கத்தை காட்டும். அம்மார்க்கமே சத்திய தருமச்சாலை. அதனால் பெறுவதே சத்திய ஞானசபை. அதனால் அகற்றுவது மாமாய மாயத்திரைகள். பெறுவது தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விபூதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை செஞ்சுடர்பூ. அநாதி அனக அகர உகர சமூக வண்ணம். அதனால் பெறுவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அநாதி அகர திருவண்ணம். தமிழ் பெருமையை தமிழே அறியும் அறிவிக்கும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.